கடலூர் மாவட்ட திட்டக்குழு கூட்டம் கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள மாவட்ட ஊராட்சிக்குழு அலுவலகத்தில் திட்டக்குழு தலைவர் திருமாறன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சரண்யா, காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் பல்வேறு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய உறுப்பினர்கள் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு தேவைப்படும் கூடுதல் கட்டிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அங்கன்வாடி மையங்களுக்கு முறையான மின் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், மேலும் சுகாதாரத்துறை, கால்நடைத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை என பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆஷா ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 மணி நேர வேலை என்று அறிவித்துவிட்டு 24 மணி நேர வேலையை வாங்குவது கைவிட வேண்டும் எனவும், மாத ஊதியத்தை முறையான தேதியில் வழங்கிட வேண்டும் எனவும், ஆஷா ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் ஜீவரேகா தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் பழமை வாய்ந்த மிகவும் பெரிய அளவிலான ராமநாயக்கன் ஏரி மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஏரி நீர் ஆதாரம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இந்த ஏரிக்கரையை ஒட்டி சுமார் 50க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் குடும்பங்கள் துணிகளை துவைத்து உலர்த்தி சலவை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து வருபவர்களை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கோரி மாநகராட்சி சார்பில் அறிவிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. இதனை மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி எந்திரங்களை கொண்டு அங்கிருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி, குறிப்பாக சலவை தொழிலாளர்கள் பயன்படுத்தி வந்த வசதிகளை இடித்து அப்புறப்படுத்தினார்கள். இதனால் ஆத்திரமடைந்த சலவை தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரம் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்காமல் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை கண்டித்தும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட அறநடை பிரிவு சாலையில் மாபெரும் கொடியேற்றும் நிகழ்வு மற்றும் இலங்கை தமிழர்களுக்காக பெரம்பலூரில் 1995ஆம் ஆண்டு உயிர் நீத்த அப்துல் ரவூப் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு பெரம்பலூர் தொகுதி செயலாளர் பாலகுரு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் தங்கம் ரத்தினவேல், மாவட்ட தலைவர் ஹமர்தீன், குன்னம் தொகுதி செயலாளர் மைக்கேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை அகரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்கம் தமிழ்மொழி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாடு வரும் டிசம்பர் 29ஆம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ளது. அதற்கான விளக்க பொதுக்கூட்டம் வரும் 21ஆம் தேதி பரங்கிப்பேட்டை பகுதியில் நடைபெற உள்ளது எனவும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகி ராஜாவர்மன், ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார், வேல்முருகன், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பரங்கிப்பேட்டை நகர செயலாளர்கள் அண்ணாமலை, சரவணன், மதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.